ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹங்க்ரி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் ஸ்நாக்ஸு ட்ராகன் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் ஸ்வீட்டாக காரமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் வீட்டிலையே பன்னீர் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறேன். பன்னீர் செய்கிறதுக்கு பாலை தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. பால் சூடாகும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் ஆடை மேலே படியாது. பால் லைட்டாக பொங்கும் போது நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன சைஸ் லெமனை புளிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் பொங்கி வரப்போது நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை மொத்தமாக சேர்த்துறாதீங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கரண்டியால் லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ லேசாக பால் திரஞ்சு வரும். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மீதி இருக்க லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. லெமன் ஜூஸ் ஊற்றி 1 நிமிஷம் கழிச்சதும் பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மெல்லிசான துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸில் உள்ள புளிப்பு போகிறதுக்காக நம்ம இதை 2 தடவை அலசிக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. கையிலேயே ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி செஞ்சு நான் மூடி வச்சுக்கிறேன். பிளேட்டில் பன்னீரை வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன தட்டை வச்சு அதுக்கு மேலே வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. இப்படி செஞ்சால் பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்படியே 2 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ட்ராகன் பன்னீர் பண்ணுறதுக்கு பன்னீரை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 லிட்டர் பாலுக்கு எனக்கு 350 கிராம் வரைக்கும் பன்னீர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிடாதீங்க, உடஞ்சி போயிடும். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா எடுத்துருக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்து விடுங்க. மாவு திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பன்னீரை இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை 1 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். பன்னீரை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீர் பீஸையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க.
பொடிசாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூனும் இஞ்சி 1 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீளமாக நறுக்கின கேப்சிகத்தை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரெட் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம் இருந்தால் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவி திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கிரேவி திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பன்னீரை மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த டிராகன் பன்னீர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை ஃப்ரைட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிராகன் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக எள்ளை வறுத்துட்டு இது மேலே தூவி இறக்கிடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்க்ரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.